குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்த போறோம். இது டீடைல்ஸ் எல்லாம் உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க. இப்போ நான் போறேன். என்ன பசங்களா, புரிஞ்சுதா மேம் சொன்னது? மீதி டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்த போறாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஃபேன்சியாகவும் ட்ரெஸ் போட்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி பேசவும் செய்யணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாரதியார் வேஷம் போடுறீங்கன்னா பாரதியார் மாதிரியே பேசியும் காட்டணும். வேற ஏதாவது ஏஞ்சல் இல்லைன்னா ராணி அந்த மாதிரி என்ன வேஷம்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வேஷத்தை நீங்கள் போட்டு நாளைக்கு வந்துடணும். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். ஜெனி உனக்கா டவுட்டு? டவுட்டை சொல்லு, நான் உனக்கு ஆன்சர் சொல்கிறேன். அதுவா மேம்? மேம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா நம்ம வீட்டில் இருந்து ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டு இந்தியா வந்ததுக்கப்புறம் யூனிஃபார்மாக சேஞ்ச் பண்ணுமா மேம்? ஆமாம், நீ ஃபேன்சியாக தான் வீட்டிலேருந்து ட்ரெஸ் போட்டு வரணும். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீ திருப்பி யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே மேம், ஓகே. இப்போ யார் யாரால கண்டிப்பாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வர முடியுமோ அவங்க உங்களோட நேம்ஸை கொடுங்க, நான் நேம் எழுதிடுறேன். நீங்கள் இப்போ நேம் கொடுத்து நாளைக்கு நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். டேய் மணி, உனக்கு டவுட் இருக்கா? எஸ் மேம், எஸ் மேம். என்ன டவுட்டுதா மேம்? ஒரு குரூப்ல 2 பேர் வச்சுக்கலாமா? தனியா தான் பண்ணணுமா இல்ல நிறைய பேர் கூத்து சேர்ந்து பண்ணலாமா? இல்ல இல்ல, கம்பல்சரி தனியா தான் பண்ணணும், குரூப் எல்லாம் சேர்க்க கூடாது. ஓகே மேம். டிராமா மாதிரி பண்ணலாமா மேம்? டிராமா மாதிரி பண்ணலாம். அதனால கண்டிப்பா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துட்டு அதுக்கப்புறம் டிராமா காம்படிஷன் வைப்பாங்க. அந்த டிராமா காம்படிஷன்ல குரூப்பா சேர்ந்து டிராமா பண்ணி காட்டணும். ஓகே மேம், ஓகே மேம். நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கும் கலந்துக்கிறேன். நம்ம கிளாஸ்ல இருக்க சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு டிராமா காம்படிஷன்லயும் கலந்துக்கிறேன் மேம். ஓகே ராமணி. இப்போ உங்களோட ஸ்கூல் முடிஞ்சது, நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போலாம். மம்மி. என்னடா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதோ பிளான் போட்டுட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மம்மி, நாளைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்துறாங்க மம்மி. உங்களோட துணி எல்லாம் கொடுக்குறீங்களா? நாங்களே தச்சு போட்டுக்கிறோம். நீங்களே எப்படிடா தப்பீங்க? அதெல்லாம் தச்சிருவோம் மம்மி. ஜெனிக்கு தைக்க தெரியும், நிக்கிக்கும் தைக்க தெரியும். டெய்லர் மிஷின் வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க மம்மி. அப்பனா சரிதான். உங்களுக்கு என்ன கலர்ல எந்த மாதிரி கிளாத்ல வேணும்னு சொல்லுங்க, அந்த துணியை எடுத்து கொடுத்துறேன். மம்மி ஃபர்ஸ்ட் நாங்கலாம் டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன வேணும்னு யோசிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம் மம்மி. A few minutes later. மம்மி நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் போலீஸ் வேஷம் போறேன். என்னது போலீஸ் வேஷமா? சரி, உங்க அப்பா ஒரு துணி எடுத்து கொடுக்கறேன். அம்மா ஜெனி, நீ என்னம்மா பண்ண போற? ஏஞ்சல் வேஷம் போறேன் ஆண்டி. ஏஞ்சல் வேஷமா? உனக்கு நல்லா இருக்குமா? சரி நிக்கி, நீ என்ன பண்ண போற? ஆண்டி நான் அம்மா மாதிரி வேஷம் போறேன். என்னது அம்மா மாதிரியா? சூப்பர், போ. மணி, நீ என்ன பண்ண போற? நான் என்ன பண்ணேன்? நான் விவசாயி மாதிரி வேஷம் போறேம்மா. என்னது விவசாயி மாதிரியா? சரி, எல்லாருக்குமே என்கிட்ட துணி இருக்கு, நான் இன்னைக்கே கொடுத்துட்றேன். இன்னைக்கே ஸ்டிச் பண்ணி நாளைக்கே போட்டு போயிருங்க. ஓகே? கே மம்மி. டேய் மணி, ஏன்டா இங்க கூட்டி வந்திருக்க? உங்க வீட்டுக்குள்ள இருந்தா நல்லாவே தச்சு முடியாது, காத்தும் நல்லா வராது. இங்கன்னா நல்லா தச்சு போட்டும் பாத்துறலாம். இது மட்டும் இல்லாம நிறைய இடமும் இருக்குல்ல, நான் தான் இங்க கூட்டி வந்தேன். அப்படியா? சரி வா, நம்ம எல்லாரும் தச்சு போட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். Few moments later. ஏய், இங்க பாத்தீங்களா எல்லாரும் நார்மலா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஏய் ஏஜோ,